சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி மீது நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 2 அன்று இரவு கோவை சர்வதேச விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பீளமேடு பிருந்தாவன் நகர் பகுதியில் 20 வயது தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் தனது 25 வயது ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரே வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் ஆண் நண்பரை அரிவாளால் தாக்கி காயப்படுத்திவிட்டு மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. இது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து நடந்ததால் பெண்கள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கடும் விவாதத்தை தூண்டியது. பீளமேடு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஆதாரத்தின் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் என்கிற 30 வயதான கருப்பசாமி, கார்த்திக் என்கிற 21 வயதான காளீஸ்வரன், மதுரை கருப்பாயூரணியை சேர்ந்த குணா என்கிற 20 வயதான தவசி ஆகியோரை தான் சம்பவத்தில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூவரையும் போலீசார் கைது செய்தனர். பல்வேறு கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மூவரையும் ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் 50 பக்க முதல் குற்றப்பத்திரிகை மற்றும் 220 பக்க கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 4 மாதங்கள் பரபரப்பாக நடந்து வந்த இந்த வழக்கின் விசாரணையில் நீதிபதி சுந்தரராஜன் மூவரையும் குற்றவாளி என்று பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளார். மேலும் குற்றவாளியான சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன், குணா என்கிற தவசி ஆகிய மூவருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைத்துள்ளது என பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு 23/2/2026 அன்று விசாரணை முடிக்கப்பட்டு 24ல அக்யூஸ்டுடைய கொஸ்டினிங் எல்லாம் முடிஞ்சு அன்றைய தினமே அரசு தரப்புல ஆர்குமெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 27th டிஃபென்ஸ் சைட்ல ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. சோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இன்னைக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க 3 பேத்தையுமே அக்யூஸ்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் அந்த இனிஷியலா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் சொல்லியிருந்தாரு. எல்லா கவுண்ட்லயுமே ப்ராசிக்யூஷன் கேஸ்ல எல்லா கவுண்ட்டும் ஆன்சர் பண்ணிருக்காங்க, ஒரு கவுண்ட்டை தவிர. மற்றபடி இதுல ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கூட்டு பாலியல் அப்படிங்கறது தான். 70 சப்கிளாஸ் 1க்கு கீழே வாழ்நாள் சிறையை சொல்லி கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லா செக்ஷனுக்கு கீழேயாகவும் குற்றவாளின்னு தீர்க்கப்பட்டிருக்காங்க, ஒரு செக்ஷனை தவிர. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் விசாரணை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எங்களுக்கு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனுடைய கைடன்ஸ் இருந்துச்சு. என்னுடைய மிஸ்டர் கிருஷ்ணராஜா சார், அவர் தான் எங்க டிஓபி. இவர் கோயம்புத்தூர் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல நமக்கு அந்த சேலஞ்சிங்ஸ் கரெக்டா கொண்டு போகணும். ஏன்னா பிகாஸ் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களால அந்த யூடியூப்ல இதுல எல்லாம் பார்க்க முடிஞ்சது. சோ எல்லா இடத்துலயுமே அந்த கைடன்ஸ் கொடுத்து சாருடைய கைடன்ஸ், இட் வாஸ் a டீம் ஒர்க். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சிட்டி டீமோட இன்வெஸ்டிகேஷனை அப்ரிஷியேட் பண்ணி ஜட்ஜ் அவருடைய அப்ரிசியேஷனை ரெக்கார்ட் பண்ணாரு. சோ இட் இஸ் கிரெடிட் டு த கவர்மெண்ட். சோ நம்மள நம்பி கொடுத்த ஒரு ஒர்க் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. சோ இட் இஸ் ஐ எம் ப்ரவுட் தட் நாளைக்கு விமென்ஸ் டே செலிப்ரேஷன் prior to that day இன்னைக்கு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமா. I am proud to inform that such a judgment has been delivered by the honorable court today. நாங்க அதான் சொன்னேன், 2/2/2026 அன்னைக்கு ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கேஸ் 2/11 அக்கரன்ஸ் கரெக்டா 4 மாதங்கள் முடியறதுக்குள்ள இந்த கேஸ்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு. 2ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தான் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே போல அதே மந்த்ல 23ஆம் தேதி ட்ரையல்ல நாங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். டோட்டலி 72 விட்னஸ் அரசு தரப்புல விசாரிக்கப்பட்டிருக்கு. 70/1ங்கிறது என்னன்னா புது பிஎன்எஸ் சட்ட பிரகாரம் கூட்டு பாலியல் வன்கொடுமை. அந்த பாதிக்கப்பட்ட பெண், அதையும் சொல்லிடுறேன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கோர்ட்ல இருந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் அரௌண்ட் 7 lakhs.
அதே மாதிரி அவருக்கு அந்த PW1 அந்த தம்பி அவருக்கும் வந்து காம்பன்சேஷன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்குல 2 lakhs வந்து கோர்ட் வந்து அவார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. அந்த கூட்டு பாலியல்ல பொறுத்த வரைக்கும் அந்த 3 அக்யூஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் டே வந்து அந்த PW2 விக்டிம் பொண்ண வந்து அந்த கிரவுண்ட்ல இருந்து ஐ வாண்ட் டு கிளியர் இந்த இடத்துல ஒரு கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த அன்னைக்கு ராத்திரி 10:45 அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து அங்க போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கெலாமிட்டி ஒரு சூழ்நிலைக்காக அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்காக அந்த யூஸ் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்திருக்காங்க. வித்தின் நோ டைம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அங்க வந்து அந்த பையனை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போய் அங்கிருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் கன்ஃபைன் பண்ணி வச்சு ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு கேங் ரேப். 11:15 அந்த பையன் வந்து கான்சியஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு பைபாசர் அதாவது அவர் ரெஸ்கியூ பண்றதுக்காக வர ஒரு போகும்போது ஆப்போசிட்ல வர ஒருத்தர் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்க தான் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்து 100க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்றாங்க. சோ ஐ வாண்ட் டு மேக் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் தட் 10:45 இருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த விக்டிம் பொண்ணும் பையனும் அங்க இருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்துச்சு. ஐ வாண்ட் டு கிளியர் தட் அந்த பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் ரைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 100 கால் எந்த டைம்ல போச்சுங்கிறதுக்கான ரெக்கார்டை கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். சோ அது வந்து இட் கேனாட் பி மேனிபுலேட்டட். அதே மாதிரி DNA எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான எங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எவிடன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ராசிக்யூஷன் கேஸ் சப்போர்ட் பண்ணிருக்கு இதுல. சோ அதுக்கப்புறம் அந்த பையன் போய் அந்த ஒரு ரெஸ்கியூ கேட்டு போலீஸ் வந்து தேவர் சர்ச்சிங் த கேர்ள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அந்த மாதிரி அக்யூஸ் கொண்டு போய் அந்த இடத்த அந்த பர்டிகுலர் காலேஜுடைய அந்த டிரைனேஜ் ரூமை யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு வாஸ்ட் ஏரியாவை தான் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தி அந்த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தட் ஏரியா. அவங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி அந்த பையனை வந்து ஒரு பிளட்ல ப்ளீடிங்கா இருக்கிற ஒரு பையன் ஆப்போசிட்ல நைட் ஒரு 11:15 ஒரு ஹெல்ப் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வண்டியை நிறுத்தி உண்மையாவே அவர் ஹெல்ப் தான் கேட்கறாருன்னு நினைச்சு உதவி பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஐ அப்ரிஷியேட் தட் விட்னஸ் ஆல்சோ ஹூ ஹஸ் ஸ்டெப்ட் இன்டு தி பாக்ஸ். இங்க வந்து அந்த எவிடன்ஸ் கொடுத்தது வந்து உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த ரெசிடென்ட்ஸ் அந்த பொண்ணு வந்து அந்த சிச்சுவேஷன்லயே ஒரு 4 o'clock போய் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு வீட்டுல டோர் நாக் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஏரியா பப்ளிக் வந்து முன்ன வந்து அவங்க பண்ணனது வந்து இட் இஸ் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் ஜாப். அவங்களும் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கறத அவ்வளவு தூரம் புரிஞ்சு இந்த இடத்துல வந்து தே ஹேவ் ஆல்சோ சப்போர்ட்டட் தி ப்ராசிக்யூஷன் கேஸ் ரொம்ப நல்லா கொடுத்திருந்திருக்காங்க. அந்த நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த கொடுத்த ஒரு டைரக்ஷன்ல வந்து the police have taken initiative இமீடியட்டா அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும், அது எல்லாமே கொடுத்து கரெக்டா பண்ணிட்டாங்க. சோ within 30 days as per his direction அத பண்ணிருந்தோம். நமக்கு ஹைகோர்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரேப் கேசஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து within 2 monthsல அந்த ஃபைனல் ரிப்போர்ட் லேட் அவுட் பண்ணி ட்ரையல் கம்ப்ளீட் பண்ண within 2 months ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதெல்லாம் இருக்கு. சோ எல்லா வழிமுறைகளையும் இந்த இடத்துல நாங்க வந்து சரியா கடைபிடித்திருக்கிறோம். அண்ட் சொல்லிடுறேன். அதாவது 324 சப் கிளாஸ் 4க்கு வந்து 2 years plus 500 ஃபைன், 309 சப் கிளாஸ் 4க்கு 10 years plus 500 ஃபைன், 311க்கு 7 years, 74க்கு 1 year plus 500 ஃபைன், 76க்கு 3 year plus 500 ஃபைன், 127 சப் கிளாஸ் 2 1 year. அதே மாதிரி இதுல ரொம்ப கிரேவ் ஒஃபென்ஸ் அப்படிங்கிறது 70 சப் கிளாஸ் 1 தட் இஸ் கேங் ரேப். அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை. மீதமுள்ள காலங்கள் வந்து அவங்க சிறையில தான் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 அது இந்த ட்ரையல்ல நம்ம அதை ஃபைல் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஃபாரம். அதுல இங்க நம்ம பண்ண முடியாது. அது மேபி இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அவங்க அந்த மீன்ஸ் போலீஸ் டீம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க சார். அவங்க டிசைட் பண்ணுவாங்க. புரியுது. எவிடன்ஸ் கலெக்ட் ஓகே அல்ல அதுதான் சார். இப்ப என்னன்னா நமக்கு டிஎன்ஏ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு இப்ப அந்த இடத்துல இருந்து நமக்கு டிஎன்ஏ கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது அங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போகுது, செராலஜி டிபார்ட்மெண்ட். ஏன்னா எல்லாமே ப்ரூவ் பண்ணிருக்கோம். அந்த வெப்பன் யூஸ் பண்ண இடத்துல அந்த தம்பியை வெட்டினாங்க இல்லையா, தலையில அந்த தலை மேல ஒரு 4 இது இருக்கு அந்த வெப்பன் அசால்ட்ல. சோ அதுல எல்லாம் பார்க்கும்போது செராலஜில வந்து பிளட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த வெப்பன்ல இருந்த பிளட்டும் அந்த தம்பியுடைய பிளட்டும் எல்லாம் சேம் தான். அந்த ரிப்போர்ட் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏலயுமே நம்ம எல்லா விதத்திலயுமே வந்து அந்த பிகாஸ் அவங்க அந்த சப்ஜெக்ட் டு கேங் ரேப்னு வரும்போது என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே கம்ப்ளீட்டா அதுல கொடுத்திருக்கோம் சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆல்சோ
சிடிஆர் சார், கம்ப்ளீட்டா சிடிஆர் கொடுத்திருக்கோம் சார். ஏன்னா ஒரு கமெண்ட் வந்து என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பொண்ணும் பையனும் அங்க இருந்தாங்கங்கிற ஒரு நிறைய கமெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதுக்காகவே சிடிஆர் போட்டோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் ரொம்ப ரீசெண்டா ஒரு பழக்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க வந்து தே ஆர் லவ்வர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 5 years. அதையும் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணிருக்கு. நாங்க வந்து அவங்களோட கால் டீடைல், பொண்ணுது பையனதுமே கால் டீடைல் கொடுத்திருக்கோம், எவ்வளவு நாள் அவங்க கம்யூனிகேஷன்ல இருக்காங்கங்கிற சொல்லி. சோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அதை ஆன்சர் பண்ணிருக்கோம், மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம். இல்ல எனக்கு அதை பத்தி இதுல பிகாஸ் அது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் கோயில்பாளையம் ஸ்டேஷன் லெவல்ல அவங்க இண்டிபெண்டன்ட்டா அவங்க போட்டாங்களா சார்ஜ் ஷீட், ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஃபைனா 1 செகண்ட் 1 2 3 4 2000 தான் தம்பி, 2500 சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆல்ரெடி அவங்க மேல நிறைய கேசஸ் இருக்கு சார். அதாவது திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கேஸ் ஆல் தி 3 அக்யூஸ்ட் ஆர் ஃபேசிங் தி ட்ரையல். அதான் முதல் கேஸ் அவங்க வந்து ட்ரையல் ஃபேஸ் பண்றாங்க. சோ ஆல்ரெடி கிணத்துக்கடவுல ஒரு கேஸ் இருந்திருக்கு, சத்தியமங்கலம்ல இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் கீழ நம்ம இந்த தடவை மென்ஷன் பண்ணிருக்கோம், அதையும் மென்ஷன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். சோ இனி சப்சிக்வெண்டா அந்த கேசஸையுமே வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதிர்த்தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான இதையுமே அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சு, why the victim, அவங்க வந்து ஏன் அந்த டைம் அங்க போனாங்க அப்படின்னு. 10:45க்கு ஒரு விமன் ஒரு இடத்துக்கு போனா she cannot be subjected to rape. அது பண்ண முடியாது. அது பிகாஸ் நமக்கு அதாவது இப்போ அவங்க போனாங்க, அந்த இடத்துல போனப்ப இந்த அக்கரன்ஸ் எதுவுமே நடக்கலைன்னா அந்த பொண்ணு அங்க ஏன் போனாங்கிற கேள்வியே இல்ல. அவங்களோட ஒரு நெசசிட்டிக்காக அங்க போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் இந்த தம்பிக்கும் வந்து தட் தே வர் நாட் லவ்வர்ஸ், ஒரு தவறான பழக்கங்கிற மாதிரி கூட ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. பட் அது அப்படி கிடையாது. அது அவரே அவருடைய கிராஸ்ல கேட்கும்போது PW1 அந்த தம்பி he has answered it very clearly. அதான் சொன்னேன், அந்த ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.